சித்தி வேறுங்க வேகரமா 2 வாட்டில் தூக்கி சித்தி 2 வாட்டில் உங்களுக்கு பாப்பாக்கா ஓரளவுக்கு கறி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சண்டை போட்டுருக்கிறாரு ஒரு சண்டை போட்டுருக்கிறாரு. நாட்டில் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் அனைவரும் சாதி மதம் பாதம் இல்லாம நாங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். இங்க கோயிலுக்கு கும்பிட்டுக்கிறேன், எல்லாரும் நல்லா இருப்போம். கண்டிப்பா. வணக்கம். எனக்கு வந்து நம்ம சாமிகாரி ஒரு துண்டு வந்தாலும் சரி நல்லது. எல்லாரும் சேர்ந்து ஒரு கடாய் குட்டி வந்து கருப்பராயனுக்கு வெட்டிடுவோம். ஆமா பாருங்க பங்கு பிரிக்கிறாங்க எப்படி சூப்பரா பங்கு பிரிச்சுக்கிறாங்க அழகா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க BMW காரு எங்களை பார்க்க வந்திருக்காங்க. கரெக்டாக 2 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே எங்கள் குலதெய்வம் கோயில் பாருங்க. சுகாஸ் எப்படி பார்த்துக்கிறேன்னு இந்த சுகாஸுங்கிறேன் ஆதிரன் தாங்க எப்படி பார்த்துக்கிறேன். இப்படி மேலே ஏறி உட்காரத்தான் போட்டுண்டிய சாமி பார்த்துக்கப்பா எவ்வளோ ஹைட் போட்டு ஏறி உட்காந்தாச்சு. எல்லா சேரையும் ஒரே முட்டை போட்டு உட்காந்தாச்சு. நீவன் இங்கே உட்காந்துட்டுக்கிற ஏன்னா குரங்கு வித்தை காட்டிக்கிறியா குரலி வித்தை காட்டிட்டு பாருங்க. கடா வெட்ட போகிறாங்க, துளுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா பாப்பா செல்ஃபோனை பாருங்க, செல்ஃபோனை கிட்ட கொண்டு போனால் வாங்குற பார்க்குறது இருந்தால் கையை பிடிச்சிட்டாரு அவர். இல்லைன்னா செல்ஃபோனை வாங்கியிருக்கேன். செல்ஃபோனையே இப்படி பிடிங்க. ஏன்னா செல்ஃபோன் கொடுத்து பழக்க வச்சுக்கிறீங்களா? கற்பா உத்தரவே கொடுக்க மாட்டேங்குது, உத்தரவே கொடுக்க மாட்டேங்குது, கொடுக்கவே மாட்டேங்குது. யோசிச்சுட்டே இருக்கிறாங்க சாமி. நேரம் ஆமாம் ஆமாம். எங்க நம்ம கடை துளுக்கிருச்சாமா? இது வந்து வேறவங்க கடை. நம்ம கடாய் துளுக்கிருச்சு அருமையா. நம்ம கடாய் உத்தரவு கொடுத்துருச்சு. எப்படி சேலக்கிட்டி எங்க குடித்தங்க எங்க சித்தி பாப்பா வச்சுக்கிறாளா? நீ 2 அப்பாவை தூக்கிட்டியா? ஏதோ தூக்கி வச்சுக்க வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குலதெய்வம் கோயில் இங்கே. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒரு வழி சாப்பாடு போடுறாங்க. கடா வெட்டியாச்சு, 2 கடாயும் வெட்டியாச்சு. சாப்பாடு போய் சாப்பிட்லாங்க. எப்பா பசி கொள்ளுது, காலையிலும் சாப்பிடல. சித்தி வேறுங்க வேகரமாக 2 வாட்டில் தூக்கி சித்தி 2 வாட்டில் உங்களுக்கு பாப்பாக்கா இல்லை வேறு சாப்பாடு காய்கறி சோறு போடுறாங்க சோறு வாங்குங்க எல்லாம் லைனில் வாங்குங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ரசம் அல்டிமேட்டாக இருந்தது, பொரியல் ரசம்லாம். பஞ்சாமிரதமும் சூப்பராக இருந்ததுங்க, சாப்பிட்டாச்சு. நீ வந்து ஆடு உரிக்கிறாங்க, வாங்க பார்க்கலாம் போய் ஆடு எப்படி உரிக்கிறாங்கன்னு பார்க்க. அண்ணா அதுக்குள்ளே காலத்தில் குதிச்சாச்சா? நான் வேறு லெவலில் வெட்டிட்டீங்கண்ணா அதுக்குள்ளே. ஏண்ணா போய் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே பாதி ஆட்டுக்கானா? பரவாயில்லைங்க, சூப்பராக வெட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க. தங்கத்தை வந்து நீ சாமி பாதத்தில் வச்சு எடுக்க போகிறோம் குலதெய்வம் கோயிலுக்கு. அப்போதே வந்து கூட்டமாக இருந்தங்காட்டி தம்பி கொண்டே வர முடியல. ஆமாம் வாங்க போகிறோம். இதை இவர் தான் எங்கள் சித்தப்பா வந்து சாமி பாதத்தில் வச்சு வாங்க போகிறாரு, கொடுக்க போகிறாரு. சேலக்குட்டி சாமி பார்க்குறான் பாருங்க. ஓரளவுக்கு கறி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே தலையை தீச்சிட்டு இருக்கிறாங்க. 2 தலையும் ஒரே அடுப்பில் வச்சிட்டிங்களா? சரி சரி. ஆமாம் ஒரு ஆடு. ஆமாங்க யூடியூப் இல்லை இலாக ஆயினா. ஆமாம் இது எங்க அப்பா நாங்க எல்லாம் ஒரு சொந்தம். வாங்கண்ணா எல்லாம் வாங்க. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்க.
குலதெய்வத்தை கும்பிடுங்க. குலதெய்வம் வருஷத்துல ஒரு நாளாவது எல்லாரும் ஒண்ணு சேருங்க. ஆதிரனுடைய குலதெய்வம் முக்கியம், அதுதான் இம்பார்ட்டன்ட். இது எல்லாரும் நல்லா இருப்போம். இங்க பாருங்க, எங்க குலதெய்வம் எங்க பங்காளிங்க. சரி, எல்லாம் நம்ம சொந்த வந்தா இல்ல. உலகத்துல அத்தனை பேரு தமிழ் நாட்டுல இருக்கிற தமிழ் சொந்தங்கள் அனைவரும் சாதி மதம் இல்லாம நாங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். இங்க கோயிலுக்கு கும்பிட்டுருக்கேன். எல்லாரும் நல்லா இருப்போம். கண்டிப்பா. வணக்கம். எல்லாரும் இந்த மாதிரி ஒன்னா சேருங்க, வருஷத்துக்கு ஒரு தைவாவது. ஆமா பாருங்க, எல்லாம் சண்டை போட்டுருக்காரு ஒரு சண்டை போட்டுருக்காரு. தலை தீச்சிருக்கிறாங்களா? சரி, விடுங்க விடுங்க விடுங்க. பாருங்க பங்கு பிரிக்கிறாங்க எப்படி சூப்பரா பங்கு பிரிச்சுக்கிறாங்க. அழகா அழகா பங்கு பிரிக்கிறாங்க. நீங்க அங்க வந்து நல்லா பங்கு பிரிக்கிறது பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவரெல்லாம் எடுத்தாச்சு. எல்லாரும் வருவாங்க. எல்லாருமே வருவீங்க. நீங்களும் வாங்க. அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. ஒளிகிறாங்க அவங்க. பாருங்க நம்ம பாட்டி. எல்லாருமே இங்க இருக்குங்க. எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். ஆனா வந்து யாருன்னு இங்க நோம்பிக்கு வந்தாதான் தெரியுது. எல்லாரும் வருஷத்துல ஒரு தடவை இந்த மாதிரி சேர்ந்தா நான் அது ஒரு நல்லா இருக்குமா. பரவாயில்லமா, 1.5 கிலோ பக்கமா வர மாட்டேது கறி. எனக்கு வந்து நம்ம சாமிகாரி ஒரு துண்டு வந்தாலும் சரி, நல்லது. எல்லாரும் சேர்ந்து ஒரு கடாய் குட்டி வந்து கருப்பராயனுக்கு வெட்டிடுவோம். ஆமா, நல்லா பொங்கல் வச்சு சிறப்பா சாமி வேண்டிக்கணும். நான் சொல்லின்னு இந்த வருஷம் வெட்டிருக்க மாட்டாங்க. நான் சொல்லித்தான் வெட்டிருக்கேன். எல்லாருமே அப்படித்தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்க பயம் பேசலன்னா நீங்க வெட்டிருக்க மாட்டேங்க. அதனாலதான் வெட்டணும். நான் சொன்னேங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க பாருங்க. இப்போ எப்படி ஜாலியா அங்க நின்றுட்டு நல்லா கறி பார்த்துட்டு ஐயின்னு கிடக்குறாங்க. போன வருஷம் வெட்டல, 2 வருஷம் வெட்டலையாமா? நீ கூட தனியா எடுத்து ஒருக்க வரீங்களோ வெட்டுனது ஞாபகம் இருக்குதா? அப்ப 3ஆவது தடவை தலுங்கருக்குலாம் வெட்டியாச்சு. எப்படியோ 2 கிலோ கறி பக்கம் வந்துருச்சு அன்னைக்கு. அதனால பெரிய கடாய். மூளைக்கு சண்டை போடுறாங்க. மூளைக்கு எல்லாம் சண்டை போட்டு கிடக்குறாங்க. எங்க அப்பா எங்க சாவி எங்க மிஸ் பண்ணிட்டாராட்டுக்குது. சாவியே வேண்டியது இல்லையாட்டுக்குது. அங்க கவருக்குள்ள போட்டு வச்சிருக்கு. எங்க அம்மா பாருங்க அங்க நடந்து போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க எங்க அம்மா நடந்து போயிட்டு பாருங்க. வண்டி தள்ளிட்டு பெட்ரோல் இல்லைன்ட்டு 500 ரூபா கொடுத்துட்டேன். சொல்லியிருந்தா அப்படியாவது நான் வாங்கிட்டு வந்துருப்பேன். எங்க அப்பா ஒரு முறுக்கிட்ட தாங்க வரும். போய் நின்று நீ பேச வருவாருங்க. அட இங்க காப்பாத்த போறேன் சத்தம் போட்டு போறாரு. அம்மாவுக்கு வாங்கி தந்துடலாம். என்ன ஒரு பயம்னா இதுலயே புல்லட் வேகத்துல போகுது. 2 பேரும் ஒரு வண்டியில போய் பெட்ரோல் பிடிச்சிட்டாங்க. ஸ்டார்ட் ஆயிடுது. அவ்வளவுதான். அது எங்க போயிட போகுது? 4 ரோடு கூட போகாது. அந்த பஸ் ஸ்டாப் போ. சரி வாமாமா. பக்கம் தான் இப்படிக்காலே இருக்குதுல்ல. போகணுமா தாண்டி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் கொய்யாக்கா நான் வாங்கிட்டேன் 100 ரூபாய்க்கு. உன்னை பார்க்குறக்கு எத்தச்சோடு கார்லேருந்து வந்துருக்குறாங்க பாரு. அருமையா வீடியோ எடுத்தாங்களா இல்லையா? அம்மா வீடியோ போடலாமா? வீடியோ போடலாமா? சரி. வண்டி நம்பர் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிருங்க. ஆமா ஃபேன்சியா இருக்குதுல்ல நம்பர். ஐயோ வண்டி நம்பர்ல தெரியாம வந்திருக்கோம்ல. அப்படியா? பாப்பாங்களா இதெல்லாம்? ஏங்க மூஞ்சியே காட்டிட்டு மாமா இதுல நம்ப. அவரு அதெல்லாம் ஒண்ணு அவருக்கு அப்ப போடுங்க. சரி. அங்க இருந்தே வந்தீங்களா? காங்கிட்டு இருந்து வரேன். எனக்காக ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இவருங்க அம்மா. அம்மா உனக்கு தான் மிகப்பெரிய ஃபேன். ஆமாம்மா. உங்க அம்மா உங்க
பொண்ணு பையன் பேரன் பேத்தி அவங்க எல்லாம் ஒரே பையனுங்க. பையனுக்கு 2 பையன். சரிங்க. ஒரு பையன் காலேஜ் முடிக்க போறாரு. சரிங்க. இன்னொரு பையன் +2. ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாம் கேட்க வேண்டாங்க, நீங்க பார்த்ததே போதும் எங்களுக்கு. என்னம்மா ஆதிமையிலே நீ காலையில இருந்து எல்லாம் புது பூக்களங்களா பார்த்து இதாகி இருக்கிறேன். 4 மாசம் கூட முடியலைங்க, 3 தான் ஆகுதுங்க. ஆமாங்க. பாத்துக்கோ எங்க இருந்து வந்துக்கிறாங்க தங்க மயிலு குடுத்து வச்சுக்கோங்க. பாப்பா வந்து ஷார்ட்ஸ் டைப் வீடியோ எல்லாம் மாத்தி மாத்தி மாதிரி அவ்வளவு வந்திருக்கிறீங்க. பொரின்ட்டு கடைப்பில சந்த கடைக்கு போயிட்டு வந்தா, அதனால அவங்க பொரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. பொரி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்களடா, வீடு ஃபுல்லா பொரி. அத சொல்லக்கூடாது, நீ பொரி வியாபாரம் பண்ண, நீ சாப்பிடுவீல விருப்பப்பட்டு, அதனாலதான் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அதனாலதான் போனா இவ்வளவு மூட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க 2 வாங்கும்போது சொன்னேன் நான் மணிக்கிட்டேன், மணி சௌரியப்பட்ட நம்ம வரும்போது வாங்கிக்குவோம். நீங்க பேசுறது அவ்வளோட பிடிக்குது, நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் வாங்கிப்போலாம் அப்படின்ட்டு எங்களையும் பாக்குறதுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, BMW காரு எங்களை பார்க்க வந்திருக்காங்க. எங்க அம்மாவை மெயினா பார்க்க வந்திருக்காங்க, குட்டி தங்கத்தையும் பார்த்துட்டு போறாங்க வந்திருக்காங்க. குட்டி தங்கத்தையும் அம்மாவையும் ரொம்ப பிடிக்குங்களாம். எங்க அத்தை பேசுறது வந்து அவங்க ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேவா போயிட்டு இருக்கு. காலையில இருந்து ஒரு பிஸி ஷெட்யூல், எல்லாத்தையும் பார்த்து எல்லா சொந்தக்காரங்களையும் பார்த்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இன்னைக்கு நேத்தெல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருந்தது இந்த நாயினால. உங்களால என்னாலேன்னு சொல்லாதீங்க, அதனால வீடியோ போட முடியல நேத்து. எல்லாத்துக்கும் ஒரு நாள் அப்படியும் இருக்கு, கந்திஷ்டி பட்ட மாதிரி ஒரு நாள் போகுது. ஆமா, நேரம் சந்தோஷமாவே இருந்ததுனால அது இடையில ஏதோ சண்டை வருது. டெய்லி சுத்தி போட்டும் அப்படிதான் ஆகுது. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.